என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 3க்கு உண்டான ஸ்டடி பிளான். இதுக்கு முன்னாடி டே 1 டே 2க்கு உண்டான ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அதில் கொடுத்துருந்த ப்ராப்ளத்தெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்களா? டே 1ல் நம்ம என்ன ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம்? கிராமர் ரூல் கொடுத்துருந்தோம். தமிழில் கிராமரின் விதின்னு சொல்லி கேட்பாங்க. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு டே 2ல் என்ன கேட்டிருந்தோம்? இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், தமிழில் நேர்மாறு அணியை காண்கன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், சேர்ப்பு அணியை காண்க. அடுத்து மூணாவது என்ன கேட்டிருந்தோம்? கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், இணைக்காரணியை காண்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நல்லா தரோவாக படிங்க, நான் தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 கொஸ்டினுமே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் டே 3க்கு உண்டான ஸ்டடி பிளான் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப வெரி பேசிக் தான். அதாவது மேட்ரிக்ஸினுடைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே என்னென்னா, ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை தட்னு கொடுத்துருவாங்க. அப்போனா அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து வரணும். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏன்னு கேட்குறாங்க. ஏபி வந்து ப்ராடக்ட் பண்ணணும். பிங்கிற மேட்ரிக்ஸ், பிஏங்கிறது பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டாகவும் ஏ மேட்ரிக்ஸை செகண்டாக வச்சு வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? அதோட ஆன்சர் கொடுத்துருக்கேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 ரோ 3 காலம் இருக்கக்கூடிய 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏபிபிஏ கண்டுபிடிச்சிட்டு ஏபிபிஏ நாட் ஈக்குவல்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்கள், 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏபி த ஹோல் டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்வர்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்வர்ஸ். ஏங்கிற, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஏபி த ஹோல் டிரான்ஸ்வர்ஸ் இருக்குது. ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சருக்கு நம்ம டிரான்ஸ்வர்ஸ் பண்ணணும். ரோ எல்லாத்தையும் நம்ம காலமாக மாற்றணும். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், பி டிரான்ஸ்வர்ஸ் கொடுத்துருக்கூடிய பிங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வர்ஸ் பண்ணணும். அதாவது ரோ எல்லாத்தையும் காலமாக மாற்றி எழுதணும். அதேமாதிரி ஏ டிரான்ஸ்வர்ஸ் கொடுத்துக்கூடிய ஏ மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்வர்ஸ் பண்ணி எழுதணும். பண்ணதுக்கப்புறம் பி டிரான்ஸ்வர்ஸையும் ஏ டிரான்ஸ்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் பாருங்கள். இது 2x2 மேட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. இதே நமக்கு 3x3 மேட்ரிக்ஸில் கேட்கலாங்க. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5 and 6 பாருங்கள். இது வந்து என்ன, 3x3 மேட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கேட்குறதுக்கு வந்து அதிக வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தை எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளேயும் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தினுடைய சம்ஸ் எல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். அதாவது நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். அடுத்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது, அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a மைனஸ் 5a ஈக்குவல் டு 0ன்னு கேட்டிருக்காங்க. ப்ரூவ் தட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதில் பாருங்கள், மேட்ரிக்ஸ் வந்து என்னென்ன மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஏ ஸ்கொயர்னு என்ன பண்ணுவோம்? ஏ இன்ட்டு ஏ. அடுத்து -4 இன்ட்டு ஏ மைனஸ் 5a. ஐங்கிறது என்ன? ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், 3 ரோ 3 காலம் கொடுத்துருக்காங்களா? அப்போ வந்து நம்ம I3 யூஸ் பண்ணுவோம். 1 0 0 0 1 0 0 0 1. அதாவது அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். 7th ப்ராப்ளம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. மீதி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் பாருங்கள். இது எல்லாமே மேட்ரிக்ஸினுடைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இதில் இந்த இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பேசிக் மேத்தமெட்டிக்ஸோட பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நான் ஆன்சர் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதாவது என்னென்னா, நம்பர் மாற்றி கொடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 14th ப்ராப்ளம் பாருங்கள். வெரிஃபை த ரிசல்ட் கொடுத்துட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்ஜாயிண்ட் ஏ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? பிளேஸ் சேஞ்ச், சைன் சேஞ்ச், அவ்வளோதான். அப்போ ஏ மேட்ரிக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறது. ஏ மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. அடுத்து பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ. அட்ஜாயிண்ட் ஏங்கிறது மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டாக வச்சுட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை செகண்டாக வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வைங்க. அடுத்து டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு ஐனா, ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ வந்து கண்டுபிடிங்க. டிட்டர்மெண்ட் ஏ வந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். 2x2 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? ஐங்கிறது என்ன? ஐடென்டி மேட்ரிக்ஸ். 1 0
0 1 இந்த இடத்துல 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். அதோட ஆன்சர் பாருங்கள், 3வது ஈக்குவேஷன் வச்சுங்க, 3ஓட ஆன்சரும் நமக்கு வந்து ஈக்குவலாக வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை த ரிசல்ட்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த ஆன்சர் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும். சரிங்களா, நல்லா தரவாக பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நல்லா தரவாக பாருங்கள். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.